தினமொரு வசனம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனம். சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். விளக்கம். சில கிறிஸ்தவ தொலைக்காட்சிகளில் எதிர்கால நிகழ்வுகள் குறித்த தீர்க்க தரிசனங்கள் ஏராளமாய் சொல்லப்படுகின்றன. பசிபிக் கடலில் தூதன் நிறுத்தப்பட்டுள்ளான், மத்திய தரைக்கடலில் தூதன் நிறுத்தப்பட்டுள்ளான், அரேபியாவில் மஞ்சள் குதிரை பாய்கிறது என ஏராளமான கதைகள் சொல்லப்படுகின்றன. சிலர் 2ஆம் வருகைக்கு முன் நடக்கப் போகிறவைகள் யாவும் தங்களுக்கு துல்லியமாக அறிவிக்கப்பட்டு விட்டதாக கூறுகின்றனர். எதிர்கால நிகழ்வுகள் தங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளன என்ற பெயரில் இன்று ஏராளம் கட்டுக்கதைகளும் அவிழ்த்து விடப்பட்டுள்ளன. தங்களை வல்லமையான தீர்க்க தரிசிகளாக ஜனங்களை நம்ப வைப்பதற்காக பலர் துணிந்து வாயில் வந்ததையும் தாங்கள் உருவாக்கிய கற்பனைகளையும் தீர்க்க தரிசனம் என்ற பெயரில் வெளியிடுகின்றனர். நிகழ்காலத்தில் தேவனுக்கு ஏற்றவர்களாக வாழ்வதற்கு தேவையான சத்தியங்களை கேட்க அநேகர் விரும்பாமல் இன்று டிவி சீரியல்கள் போல தங்களுக்கு பரபரப்பு உணர்வு தரும் எதிர்காலம் தொடர்பான கதைகளை கேட்கவே பலர் பிரியமாயுள்ளனர். தேவ வார்த்தைகளின்படி வாழ வேண்டும் என்ற தாகத்தை இழந்து அநேகர் 666 குறித்தும், அந்தி கிறிஸ்துவை குறித்தும், அர்மகோதோன் யுத்தத்தை குறித்தும், பச்சை குதிரையை குறித்தும், சிவப்பு குதிரையை குறித்தும் திகிலூட்டும் செய்திகளை கேட்கவே அதிக தாகமாயுள்ளனர். நரகத்தை குறித்த கற்பனை கதைகளை கேட்க அதிக ஆர்வம் கொள்ளும் பலர் இயேசுவின் பாதையில் இன்று நடப்பது தொடர்பான தேவ வார்த்தைகளை கேட்கவோ ஆர்வம் கொள்வது இல்லை. எத்தனைதான் நரகம் தொடர்பான திகிலூட்டும் செய்திகளை சொன்னாலும், எத்தனைதான் யுத்தம், பஞ்சம், பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய் என தீர்க்க தரிசனம் சொன்னாலும் இயேசுவின் கல்வாரி அன்பை குறித்த சத்திய வார்த்தைகளால் தான் மனித மனங்களை தொட முடியும். தேவ அன்பிற்கு ஒரு மனிதன் செவிசாய்த்து வந்தாலன்றி எத்தனைதான் நரக வேதனை பற்றி விளக்கம் சொன்னாலும் அதனால் கர்த்தருக்கு ஏற்ற விதமாக மனித மனம் கரையாது. நாளை என்ன நிகழப் போகிறது என்பதை விட இன்று நமக்குள் தேவனால் என்ன நிகழ்ந்தது என்பதே முக்கியம். இன்று நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகி இயேசுவாகிய நல்ல திராட்சை செடியோடு பிணைந்திருந்தால் நாளை என்ன நிகழ்ந்தாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நாளை நடக்க போவதை குறித்த பரபரப்பான செய்திகளையே கேட்டுக்கொண்டிருக்க விரும்பாமல் இன்று கர்த்தருடைய சத்தம் நமக்குள் கேட்கின்ற அளவிற்கு அவருக்கு அருகில் நாம் இருக்கின்றோமா என்பதை கவனிப்போம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் என கவலைப்படாமல் உம்முடைய சித்தத்தின்படி எங்களது வாழ்க்கை அமைய கிருபை பாராட்டும். ஆமீன்.